ஐட்டம் டான்சர் விஜய், தவக்கல கட்சியின் மாநில தலைவர் அனில் குஞ்சு விஜய். இவன் திமுகவோட பி டீம்னு அண்ணாமலை என்ன சொல்றாரு. எப்படி விஜய் திமுகவோட பி டீம்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒருத்தன் வந்தான். அவனும் ஒரு ஐட்டம் டான்சர் தான், கமலஹாசன். அவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் வாரிசு அரசியலுக்கு எதிரானவன், நான் டைனாசிட்டி பாலிடிக்ஸ்க்கு எதிரானவன் அப்படின்ட்டு திமுக எதிராக இருக்கிறவன் பேசிட்டு இன்னைக்கு அந்த எச்சப்பொறிக்கு திமுக கூட தான் நொட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி பண்ணான், 2019ல திமுக எதிராக பேசி திமுக எதிர்மனையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களோட வாக்குகளை இந்த பரதேசி வாங்கினான். யாரு, கமலஹாசன் வாங்கினான். அதே மாதிரி 2026ல விஜய் என்ன பண்ண போறான்னா, திமுக எதிராக பேசுற மாதிரி பேசி திமுக எதிராக வாக்குகளை அண்ணா திமுக, பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு செல்ல விடாம தடுத்து இந்த அணில் குஞ்சு வாங்கிப்பான். இந்த அணில் குஞ்சு வாங்கி ஜெயிப்பான்னு கேட்டா இந்த அணில் குஞ்சு ஜெயிக்காது. சரிங்களா? ஆனா எதிர்வாக்குகளை வாங்கினா யாரு ஜெயிப்பா? உதயநிதி ஜெயிப்பான். அதாவது திமுக ஜெயிக்கும். அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்குதான் இந்த கூத்தாடி ஐட்டம் டான்சர் வந்திருக்கான். இதுதான் அண்ணாமலை என்ன சொல்றாரு, திமுகவின் பி டீம் தவக்கல கட்சின்ட்டு. அது போக விஜய் பத்தி சிறப்பான சொல்லணும்னா அதிக ஐட்டம் டான்ஸ்கள் வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம விஜய் தான். விஜயோட ஆரம்ப காலத்துல இருந்து கடைசியா நடிச்ச படம் வரைக்கும் எல்லா படத்துலயும் ஐட்டம் டான்ஸ் இருக்கும், 1-2 படத்தை தவிர்த்து. அதுதான் அவனோட லட்சணம்.